இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆர்ஆர்சியில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வந்து வாங்கிக்கலாம். வெஜிடபிள்லேருந்து அனைத்து பொருட்களும் வந்து இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான ரேட்டில் வந்து இந்த ஆப் மூலம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 28/12/2024 27 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்ட்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் யாராக இருக்கலாம் எவ்வளோ வேகன்ட்ன்றது வந்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 16 வகையான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி மெக்கானிக்கு, ஏர் கண்டிஷனரு, கார்பெண்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி எஸ்சிஏ ஆல் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4232 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே ஃபஸ்ட்டு தானே கொடுத்துருக்க பாருங்க ஏசி மெக்கானிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பெண்டர். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து மார்க் எடுத்தனால போதும். நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு ஐடி மெக்கானிக்கல் வந்து படிச்சிருந்தா வந்து இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் மெக்கானிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரிக்கல் ஐடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் மெயின்டெனன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் லைட்டிங்கு, ஃபில்ட்ரடு, மோட்டார் மெக்கானிக்ஸு, பெயிண்டரு, வால்டருன்னு பார்த்தீங்கன்னா 16 வகையான வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணணுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்கு இல்லைனா நெட் பேங்கிங்கு எது மூலமாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட்டில் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படித்து பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க வேக்கண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.